முதலமைச்சர் விஜயோட டெல்லி பயணத்தை ஒரே வார்த்தையில சிம்பிளா சொல்லணும்னா, இதுக்கு பேசாம பருத்தி மூட்டை குடோன்லயே இருந்துட்டு போயிருக்கலாமே அப்படிங்கிற மீம் டெம்ப்ளேட் தாங்க முதலமைச்சர் விஜயோட டெல்லி பயணத்துக்கு பக்காவா சூட் ஆகும். ஏன் அப்படின்னா, போன வட்டம் தான் டெல்லிக்கு போன முதலமைச்சர் உருப்படியா எதையும் பேசலைன்னு பார்த்தா, இந்த தடவையும் அந்த மாதிரி உருப்படியான எந்த விஷயத்தை பத்தியும் பேசலங்க. அதாவது இப்ப தமிழ்நாட்டுல பெரிய பிரச்சனையா போயிட்டு இருக்கக்கூடிய மேகதாது பிரச்சனையை பத்தி எதையும் பேசாம புத்திசாலித்தனமா நான் பேசுறேன் பாருங்கிற மாதிரி மோடி கிட்ட போய் என்ன தெரியுமாங்க சொல்லியிருக்காரு, அண்ணன் நீங்க என்ன பண்றீங்க, நம்ம கோயம்புத்தூருக்கு இரண்டாவதா ஒரு எய்ம்ஸ் கட்டுங்க அப்படின்னு கேட்டிருக்காருங்க. அதாவது மதுரையில கட்டப்பட்டு வந்துகிட்டு இருக்கக்கூடிய எய்ம்ஸ் வேலையே இன்னும் முடியல, அதுக்குண்டான நிதியவே மத்திய அரசு கொடுக்காம இருக்கு. இந்த சூழ்நிலையில கோயம்புத்தூர்ல ரெண்டாவதா ஒரு எய்ம்ஸ் கட்டுங்கன்னு போய் கேட்டிருக்காருன்னா இவர் புத்திசாலித்தனத்தை என்ன சொல்லி பாராட்டுறதுன்னு தெரியலங்க. இது ஒரு பக்கம் இருக்கா, இன்னொரு பக்கம் நிதி ஆயோக் கூட்டத்திலேயாவது ஏதாவது உருப்படியா நம்ம முதல்வர் பேசியிருக்காரா, அதையும் பண்ணல. அதாவது வழக்கமா எப்பயுமே திமுகவை திட்டி திட்டி பேசின முதலமைச்சர் இப்ப திமுக அரசை பத்தி பயங்கரமா புகழ்ந்து பேசியிருக்காருங்க. அதுவே பெரிய ஆச்சரியப்படுற விஷயமா இருக்கு. அப்படி என்ன திமுக அரசை பத்தி புகழ்ந்து பேசியிருக்காருங்கிறத இந்த வீடியோல பாருங்க, உங்களுக்கே தெரியும். அதுக்கு முன்னாடி இங்க தமிழகத்துல அதிமுகக்குள்ள ஒரு குட்டிக்கலாட்டா பண்ணாங்க தெரியுமா, இபிஎஸ் போய் சந்திக்காம எஸ்பி வேலுமணி தரப்ப போய் சந்திக்கிறதுன்னு. அதே குட்டிக்கலாட்டா வேலையை இப்ப தேசிய லெவல்ல, அதாவது நேஷனல் லெவல்ல பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. அதாவது சிபிஐ கட்சியை சேர்ந்த தேசிய தலைவரை விஜய் அவர்கள் போய் சந்திச்சிருக்காரு. ஆனா சிபிஐஎம்மோட தேசிய தலைவரை போய் விஜய் சந்திக்கவே இல்லை. இந்த சூழ்நிலையில தாவேக அரச கண்டனம் தெரிவிச்சு, அதாவது வேற ஒரு பிரச்சனைக்கு கண்டனம் தெரிவிச்சு சிபிஐஎம்மோட தேசிய தலைவர் பேபி அவர்கள் பேசியிருக்காரு. அப்படி அவர் என்ன பேசியிருக்காரு தெரியுமா, தமிழகத்துல பண்ண குட்டிக்காலாட்டாவா இப்ப தேசிய லெவல்ல பண்ற அளவுக்கு விஜயோட கட்சி போயிருச்சா அப்படிங்கிற கேள்வியும் இந்த இடத்துல வருது. இந்த கேள்விகளுக்கான விடைய இந்த வீடியோல பாத்திரலாம். வெல்கம் டு த மதிமுகம் ரிப்போர்ட். நான் சிலம்புச்செல்வி. டயா பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும், உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும். சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை, இயற்கையான வழிமுறை. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். சரியா போன மாசம் மே 27 முதலமைச்சர் விஜயோட முதல் டெல்லி பயணம் இருந்துச்சு. இந்த டெல்லி பயணத்தின் போது தனக்கு தலை சீவி விடுறவங்க, தன்னை பத்தி சோசியல் மீடியால ப்ரொமோட் பண்றவங்க, தனக்கு பாடிகார்டா இருக்கக்கூடிய 3 முக்கியமான நபர்களை 1 கோடி ரூபாய் செலவு பண்ணி தனி விமானத்துல முதலமைச்சர் விஜய் டெல்லிக்கு அழைச்சிட்டு போயிருந்தாரு. அதாவது அமைச்சர்களை கூட்டிட்டு போகாம இந்த மாதிரி தனக்கு சேவை செய்யக்கூடிய ஆட்களை கூட்டிட்டு போய் இருந்தாரு. இது ஒரு பெரிய சர்ச்சையாச்சு. குறிப்பா உதயநிதி அவர்கள்லாம் போட்டு பொளந்து கட்டிட்டாரு. அதுல பயந்து போய் இந்த வட்டம் அவங்கள கூட்டிட்டு போல. ஆனா உருப்படியா போய் டெல்லியில ஏதாவது பேசினாருன்னா பேசவே இல்லைங்க. போன வட்டம் எப்படி காப்பி பேஸ்ட் பண்ண மாதிரி முன்னாடி இருந்த திமுக அரசு கேட்டிருக்கக்கூடிய கோரிக்கைகளை அதே மாதிரி தாங்க இந்த தடவை கேட்டு வச்சிருக்காரு. அதுல ஒண்ணு புத்திசாலித்தனமா ஒரு வேலை பண்ணியிருக்காரு. அது போக போக சொல்றேன். அதுக்கு முன்னாடி பிரதமர் மோடி அவர்களை முதலமைச்சர் விஜய் சந்திச்சிருக்காரு. அவர்கிட்ட என்ன தெரியுமாங்க கேட்டிருக்காரு, ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம், நீட் தமிழ்நாட்டுக்கு வேணாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்து கல்வி நிதி 3000 கோடிய தமிழ்நாட்டுக்கு விடுவீங்கன்னு சொல்லி கேட்டிருக்காரு. +2 மதிப்பெண் அடிப்படையில மட்டுமே மருத்துவத்துறைக்கு மாணவர்களை செலக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது 3மே திமுக அரசு ஆட்சிக்கு வந்ததிலிருந்து கடைசி வரைக்கும் மத்திய அரசு கிட்ட கடிதம் எழுதுறது, பாராளுமன்றத்துல பேசுறது, சட்டசபையில பேசுறது, போராட்டம் பண்றதுன்னு எல்லாமே பண்ணியாச்சு. இப்படி பண்ண ஒரு விஷயத்த அதே மாதிரி போன வட்டம் என்ன காப்பி பேஸ்ட் பண்ணாரோ அதே மாதிரி பண்ணிருக்காரா. அடுத்து இன்னொன்னு புத்திசாலித்தனமா பண்றங்கிற பேர்ல ஒண்ணு பண்ணிருக்காரு. அது என்னன்னா, 12 வருஷமாகியும் இன்னும் மதுரையில் இருக்கக்கூடிய எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டப்படாம இருக்கு. இப்படி இருக்கக்கூடிய சூழல்ல போயிட்டு கோயம்புத்தூர்ல ரெண்டாவதா ஒரு எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டி கொடுங்க ஜி அப்படின்னு கேட்டிருக்காருங்க. நம்ம முதலமைச்சரோட புத்திசாலித்தனத்தை என்ன சொல்றதுன்னே தெரியல. அதாவது மதுரையில இருக்கக்கூடிய எய்ம்ஸை கட்டி முடிக்கிறதுக்கே மத்திய அரசு இன்னும் ஃபண்டு தராம இருக்காங்க. இந்த சூழ்நிலையில புத்திசாலித்தனமா பேசுறங்கிற பேர்ல கோவையில ரெண்டாவதா ஒரு எய்ம்ஸ் கட்டித்தாங்கன்னு சொல்லி கேட்டா இவர் என்ன சொல்றது சொல்லுங்க. சமீபமா மேகதாது அணை பிரச்சனை பெரிய பிரச்சனையா போயிட்டு இருக்கு. அதுலயும் ஜூன்
12ஆம் தேதி, அதாவது வருஷத்துக்கு ஒரு தடவை ஜூன் 12ஆம் தேதி மேகதாது அணையிலிருந்து குறிப்பிட்ட நீர் விவசாயிகளுக்கு கிடைக்கும். அந்த நீர் கிடைக்காதனால விவசாயிகள் கடும் வருத்தத்தில் இருக்காங்க. அவங்க சாப்பாட்டுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அவங்களோட தொழில் பாதிக்கப்பட்டிருக்கு. ரொம்ப சின்ன பின்னமாயி கிடக்குறாங்க. பத்தாவதுக்கு இந்த தாவேக அரசு முழு பயிர்க்கடனை ரத்து பண்ணாம ஒரு மாதிரி குளறுபடி பண்ணி வச்சிருக்கு. இந்த மாதிரி இருக்கக்கூடிய சூழல்ல கர்நாடக அரசு தான் வஞ்சகம் பண்ணுதுன்னு பார்த்தா தாவேக அரசு வாக்குறுதியில வஞ்சகம் பண்ணுதுன்னு கஷ்டத்துல இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கான ஒரு குரலா போயிட்டு மோடி அவர்கள்ட்ட பேசுவாருன்னு சொல்லி பார்த்தா பேசவே இல்லைங்க. மேகதாது அணையாவது என்னாவது, நான் அப்படியே சாஃப்டா தப்பிச்சு வந்துருவோம்ப்பா அப்படிங்கிற மாதிரி எக்காரணத்தை கொண்டு இந்த பிஜேபி கவர்மெண்ட்டை மட்டும் பகச்சிக்கவே கூடாதுப்பா. பகச்சுக்கிட்டா என்ன ஆகும் தெரியும்ல, அவ்வளவுதான், நம்ம வீட்டுக்கு வந்து இடி ரைடெல்லாம் வந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நேக்கா தப்பிச்சிட்டாரு. இதனால இது பெரிய பிரச்சனையா கிளம்பி இருக்கு. அதாவது விவசாயிகள் களத்துல இறங்கி போராட ஆரம்பிச்சுட்டாங்க. இப்படி டெல்லிக்கு போய் இப்ப பெரிய பிரச்சனையா போயிட்டு இருக்க மேகதாது பிரச்சனையை பத்தி பேசாம இருக்கக்கூடிய முதலமைச்சர் இதே நேரத்துல பக்கத்துல இருக்கக்கூடிய கர்நாடக முதலமைச்சர் சிவகுமார் அவர்கள் மத்திய நீர்த்துறை அமைச்சரை போய் சந்திச்சு பேசியிருக்காருங்க. அவரு பண்றது தப்புன்னு தெரிஞ்சும் அவ்வளவு கட்ஸோட போய் பேசுறாருன்னா நம்ம மக்களுக்கு நீதி வாங்கக்கூடிய ஒரு நிலையில இருக்கக்கூடிய தமிழக அரசுக்கு அந்த கட்ஸ் இல்ல. அதுக்கு காரணம் நம்ம யாரை செலக்ட் பண்ணிருக்கோம்? முதலமைச்சர் விஜய் அவர்களை. அப்போ ஆட்சி அதிகாரத்துல எந்த அனுபவமே இல்லாத ஒரு ஆட்களை ஆட்சியில உட்கார வச்சா என்ன ஆகும் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு பெரிய பாடமா இருக்கு. இந்த இடத்துல மட்டும் திமுக இருந்திருந்தா இந்த டெல்லி பயணத்தை சரியா பயன்படுத்தி தமிழக மக்களுக்கு, குறிப்பா தமிழக விவசாயிகளுக்கு இப்ப பெரிய பிரச்சனையா போயிட்டு இருக்கக்கூடிய மேகதாது அணைக்கான சொல்யூஷனை இல்லைன்னா அடுத்த கட்ட நிகழ்வு, அடுத்த கட்ட நகர்வை திமுக அரசு கட்டாயம் பேசியிருக்கும். ஆனா அதை பத்தி எல்லாம் பேசாம விஜய் அவர்கள் சம்பந்தமே இல்லாம இதை பத்தி பேசிட்டு வந்திருக்காரா? அடுத்து நிதி ஆயோக் கூட்டத்திலேயாவது ஏதாவது உருப்படியா பேசினாருன்னா அதுவும் பேசல. ஆனா ஒன்னே ஒண்ணு உருப்படியா பண்ணிருக்காருங்க. அது என்ன தெரியுமா? திமுக அரசு நல்லா புகழ்ந்து பேசியிருக்காரு. அதாவது வாயை திறந்தாலே திமுக திமுக திமுகன்னு பேசி தூக்கத்தில் எழுப்பினாலே எல்லாத்துக்காரனா திமுக தான் சொன்னவரு திடீர்னு பார்த்தா பாசிட்டிவா பேசியிருக்காரு. அதாவது ஸ்கிரிப்டே ஏதாவது மாத்தி கொடுத்துட்டாங்களே என்னன்னு வேற தெரியல. அப்படி அவர் என்ன பேசியிருக்காருன்னா, இந்தியாவோட 2வது பெரிய பொருளாதாரமாக திகழக்கூடிய தமிழ்நாடு தன்னோட உறுதித்தன்மையும் தொடர் வளர்ச்சியையும் வெளிப்படுத்தி வருது அப்படின்னு பேசியிருக்காரு. அடுத்து பெண்களோட கல்வி, சுகாதார பாதுகாப்பு மற்றும் பொருளாதார முன்னேற்றத்துல தமிழ்நாடு குறிப்பிடத்தக்க வளர்ச்சியை அடைஞ்சிருக்குன்னு பேசியிருக்காரு. அடுத்து மகளிர் சுய உதவி குழுக்களுக்கான சமூக வளர்ச்சி மற்றும் சமூக பொருளாதார மாற்றத்திற்கான வலிமையான கருவியாக தமிழ்நாடு திகழுதுன்னு சொல்லியிருக்காருங்க. அடுத்து இந்தியாவில் உள்ள தொழிற்சாலைகள்ல பணி செய்யக்கூடிய பெண்கள்ல 42% பேரு நம்ம தமிழ்நாட்டு பெண்கள் தான் பெருமையா பேசியிருக்காரு. அடுத்து நிதி பொறுப்புணர்வு, சமூக முன்னேற்றம் மற்றும் மக்கள் தொகை கட்டுப்பாடு ஆகியவற்றில் சிறப்பாக செயல்படக்கூடிய மாநிலம் தமிழ்நாடுன்னு பேசியிருக்காருங்க. அதாவது இதெல்லாம் எப்ப நடந்தது? நம்ம விஜய் அண்ணன் ஆட்சிக்கு வந்த 31 நாள்ல எல்லாம் நடக்கல. திமுக அரசுல நடந்ததுதான் இந்த முன்னேற்றம் எல்லாமே. இந்த முன்னேற்றத்தை பத்தி ஸ்கிரிப்டை மாத்தி கொடுத்துட்டாங்களே என்னன்னு தெரியல. முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களோட அரசை அழகா புகழ்ந்து பேசியிருக்காரு. இத பத்தி உதயநிதி அவர்களும் ட்வீட் ஒன்று போட்டிருக்காரு. அதாவது இது நல்ல விஷயம்தான், தமிழ்நாடு முன்னேறது நல்ல விஷயம்தான். ஆனா தமிழ்நாட்டுக்கு இப்ப என்ன தேவைங்கிறதை கண்டிப்பா பேசணும்ல. அதை பத்தி பேசாம இந்த விதத்துல எல்லாம் நாங்க முன்னோடி இருக்கோம்னு சொல்லி ஸ்டிக்கர் ஒட்டி இருக்கு. திமுக அரசு கொண்டு வந்த முன்னேற்றங்களுக்கு தாவேக அரசுலதான் இந்த 31 நாள்ல நடந்துருச்சுங்கிற மாதிரி ஸ்டிக்கர் ஒட்டி வச்சிருக்காரு. இதுவே 1ஆம் நம்பர் ஃப்ராடு வேலையா? இன்னொன்னு என்ன பண்ணி வச்சிருக்காருன்னா, அதாவது நம்ம தமிழ்நாட்டுல எப்படி அதிமுகவை குட்டிகளாட்டா பண்ணி 2ஆ பிரிச்சாங்களோ அதே வேலையை இப்ப நேஷனல் லெவல்ல ஃபேமஸ் ஆகி பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. அதன்படி பாத்தீங்கன்னா தேசிய தலைவரா இருக்கக்கூடிய சிபிஐ கட்சியை சேர்ந்த ராஜா அவர்களை டெல்லியில சந்திச்சிருக்காரு. அதாவது தாவேக அரசு ஆட்சி அமைக்கணும், பாஜக உள்ள வந்துடக்கூடாது அப்படிங்கிற ஒரு கருத்தை மையப்படுத்தி இடதுசாரிகள் 2 பேரும் இணைஞ்சு தாவேக அரசுக்கு வெளியிலிருந்து ஆதரவு கொடுத்தாங்க. அப்போ 2 பேரும் ஒன்னா சேர்ந்துதான் அந்த நிலைப்பாடை எடுத்தாங்க. அப்ப என்ன பண்ணிருக்கணும் நம்ம சிஎம் அண்ணன்? 2 பேரோட
தேசிய தலைவர்களையும் டெல்லியில மீட் பண்ணிருக்கணும். ஆனா இவர் என்ன பண்ணிருக்காருன்னா, இந்த அதிமுக இப்படி குட்டிகளாட்டா பண்ணாரு, அதே மாதிரியான வேலையை இப்ப டெல்லிக்கு போய் சிபிஐயோட தேசிய தலைவரை சந்திச்சுட்டு வந்திருக்காரு. சந்திச்ச அந்த மொமெண்ட்ல இங்க பார்த்தா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மு வீரபாண்டியன் அவர்கள் திமுக கூட்டணியில இனிமே இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தொடராதுன்னு சொல்லியிருக்காரு. அதாவது இதே மு வீரபாண்டியன் தான் 2 நாளைக்கு முன்னாடி கூட திமுக கூட்டணியில தான் சிபிஐ இருக்குன்னு சொன்னாரு. இப்ப பார்த்தா இல்லன்னு சொல்றாரு. இவர் பேச்சுல என்ன தடுமாற்ற எழுது அப்படிங்கிற கேள்வி இந்த இடத்துல வந்தாலுமே அந்த இடத்துல தாவேகா முக்கியமான ரோல் பிளே பண்ணுது அப்படிங்கறதா நம்மளுக்கு தெரிய வருது. அதாவது தேசிய தலைவரே போய் சந்திச்சுட்டு வந்துட்டா கண்டிப்பா சிபிஐ தன்னோட நிலைப்பாட மாத்திக்கும், மாநில அளவுல நிலைப்பாட மாத்திக்கும் அப்படிங்கறதா நம்மளுக்கு இதுல இருந்து தெரிய வருது. இதனால என்ன ஆகுதுன்னா, சிபிஐஎம் கட்சியை சேர்ந்த தேசிய தலைவர் பேபிய விஜய் அவர்கள் சந்திக்கல. சரி, அவரு தமிழ்நாட்டுல இருக்கிறதா சில செய்திகள் வெளியாகுது. அவர் தமிழ்நாட்டுல இருந்தாலுமே பிருந்தாஹாரத் மாதிரியான சிபிஐஎம் சேர்ந்த மூத்த தேசிய தலைவர்கள் இருக்காங்கல்ல, அவங்கள போயாவது சந்திச்சிருக்கலாம்ல, அவங்களையும் சந்திக்கல. அதாவது சிபிஐயோட தேசிய தலைவரை மட்டும் சந்திச்சுட்டு இங்க பார்த்தா டிஎம்கே கூட்டணியில இருந்து வெளியே வாங்கன்னு சொல்லி ஒரு ஹிண்ட்டும் கொடுத்துட்டு கம்யூனிஸ்டுகளுக்கு இடையில குட்டிகளாட்டா பண்ணிட்டு இருக்குங்க இந்த தாவேகா. இந்தியாவில இருக்கக்கூடிய எல்லாமே தீய சக்தின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய விஜய் அவர்கள் தன்னோட தாவேகா எவ்வளவு பெரிய தீய சக்தியா இருக்குங்கிறத உணராம கொஞ்சம் கொஞ்சமா எக்ஸ்போஸ் ஆயிட்டு இருக்காரு. அதோட வெளிப்பாடுதான் இதா இருக்கு. குறிப்பா வேற என்ன தெரியுமா அங்க பண்ணிருக்காரு, டெல்லிக்கு போயிட்டு ராகுல் காந்தியை சந்திச்சிருக்காரு, சோனியா காந்தியை சந்திச்சிருக்காரு, அப்புறம் சிபிஐ தலைவரை சந்திச்சிருக்காரா, மோடியை சந்திச்சிருக்காரா. சரி, இதெல்லாம் சந்திச்சு போட்டோ எடுத்து போஸ்ட் போட்டவரு தமிழக மக்கள் இப்ப ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய இந்த நதிநீர் பிரச்சனையை பத்தி பேசலாம், அல்லது தமிழக மக்களுக்கு இன்னுமே கிடைக்காத நிறைய நிதிகள் இருக்கு. குறிப்பா இப்ப 100 நாள் வேலை திட்டத்துல மாநில அரசு கண்டிப்பா 40% நிதியை கொடுக்கணும் அப்படின்னு ஸ்ட்ரிக்டா சொல்லியிருக்கு மத்திய அரசு. அதை எதிர்த்து பேசலாம், இல்ல அதை பரிசீலனை பண்ணுங்க, எங்க கிட்ட காசு இல்ல, ஏன்னா 2500 ரூபாயே இன்னும் போறதுக்கு நிதி இல்லாம கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம். இந்த சூழல்ல 100 நாள் வேலை திட்டத்துக்கும் நாங்க 40% நிதி கொடுக்கணும்னா எங்களால முடியாது. ஜிஎஸ்டி வரியில இருந்தெல்லாம் ஒரு வருமானம் எடுக்கிறீங்க, அந்த வருமானத்துல இருந்து மாநில அரசுக்கு ஒரு வருமானம் கொடுங்க அப்படின்னு கேட்கலாம்ல. அதெல்லாம் கேட்காம ஒண்ணுமே இல்லாத மதுரையில 2வது எய்ம்ஸ் ஆரம்பிங்கன்னு போய் கேட்கறதுக்கா முதலமைச்சர் விஜய் அடிச்சு புடிச்சு டெல்லிக்கு போய் நிதி ஆயோக் கூட்டத்துல வேற போய் கலந்துக்கணும்? இது எங்க போய் முடிய போகுதுன்னு தெரியல. ஆக மொத்தத்துல இதுல இருந்து நம்மளுக்கு என்ன தெரிய வருதுன்னா, முதலமைச்சர் விஜயோட டெல்லி பயணம் பேசாம பருத்தி மூட்டை குடோன்லயே இருந்திருக்கலாம் போல இருக்கு அப்படிங்கிற மீம் டெம்ப்ளேட் தான் எக்ஸாக்டா இவரோட டெல்லி பயணத்துக்கு ஷூட் ஆகுது. நீங்க சொல்லுங்க, முதலமைச்சரோட 2வது முறையான இந்த டெல்லி பயணத்தை பத்தி என்ன நினைக்கிறீங்க? மறக்காம உங்க ஒப்பீனியனை கமெண்ட்ல சொல்லுங்க.